தக்காளி, இது தக்காளி, இது கனகாமரம், இது பொன்னாங்கண்ணி கீரை. இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இது கனகாமரம் வாடாம இருக்கும். இது நித்திய கல்யாணி. அதுல ரோஸ் கலர்ல சுகருக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ரோஸ் கலர்ல இருந்தா சுகருக்கு நல்லது. அவிச்சு குடிக்கலாம். இது இப்பதான் பிஞ்சு பிடிச்சிருக்கு. இது பூ, இது இலை. பொன்னாங்கண்ணி தான். அதே செய்ய சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. இது பட்டு ரோசா. இது இப்போ மொட்டு பூரா சுருங்கிட்டு மத்தியானம் மிதிச்சா எல்லாம் வந்துடும். எடுத்தாச்சு. இது ரோஸ். இது இன்னும் பன்னீர் ரோஸ் மொட்டு வைக்கல. வச்சதுக்கு அப்புறம் பூத்து குலுங்கும். இது வங்காள பச்சை. இது துளசி, பெருமாளுக்கு உகந்தது. இதுல இப்பதான் பூ பூத்துருக்கு. இது எல்லாமே இப்பதான் பூ பூத்துருக்கு. இது இப்போ இலையாத்தான் இருக்கு. இது ஒரு கீரை தான், பசிலி. பாசி பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம். இது இன்னும் பூக்கலை. இது பொன்னங்கண்ணி தான். இது மஞ்சள். இது தக்காளி இப்பதான் பூத்துருக்கு. இது மஞ்சள் செவந்தி. இது மிளகா. பாத்தீங்களா, நல்லா காய்ச்சி கிடக்கு. இது தக்காளி காய் காய்ச்சி கிடக்கு. இதுவும் தக்காளி தான். இது மிளகா. இதுல இப்ப தான் 2 காய்ச்சிருக்கு. நறுக்க இது 3 இருக்கும். 3 இருக்கு. இது வந்து வெள்ளரி செடி. ஆனா இப்போ எல்லாம் கடிச்சு போடுறதுனால வலை போட்டு வச்சிருக்கோம். வெள்ளரி கொடின்னு சொல்லி பாருங்க. வெள்ளரி கொடி படந்ததுக்கு அப்புறம் படத்தி விட வேண்டியதான். அதுக்கப்புறம் அங்க இருக்கணும். இப்படி அங்க எல்லாம் தெரிஞ்சு காய போட்டுக்க. இது வந்து அலைக்கு போட்ட செவந்தி. காட்டுல கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது செவந்தியில காட்டுல கிடக்குது. காட்டுக்கு கிடையாது. அப்படியா? சரி சரி. இது பிஞ்சு இப்பதான் பிடிச்சிருக்கு. ஒரே தக்காளியா வச்சிருக்கீங்க. எங்களுக்கு தக்காளி தான் தெரியாது. ஏன்னா தக்காளி தான் தங்கம் போற விலைக்கு போகுது. இதுவும் தக்காளி தான். இது ரோஸ். ரோஸ் அதாவது இப்ப வந்திருக்க பொண்ணுங்க வைக்கிறதுக்காக பூத்திருக்கு. இதுல 2 பூத்திருக்கு. இது பூரா மொட்டு. இது அங்க 2 பூக்க போகுது. இதெல்லாம் மொட்டு. இதெல்லாம் 3 பொண்ணு இருக்கனால 3 பூ பூத்திருக்கு. மீதி எல்லாம் மொக்கா இருக்கு. இதுல